ஸோ இந்த டேங்க் எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் இருக்க அழுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு ஒரு சிஃபான் பைப் தேவைப்படும். பட் ஆனால் இந்த சிஃபான் பைப் இனிமேட்டு நம்மளுக்கு தேவைப்படாது. அதை வந்துட்டு ஒரு சிம்பிள் ஹேக் மூலிமா நான் இன்னைக்கு சொல்லி தர போகிறேன். அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த சிஃபான் பைப் இனிமேல் தேவைப்படாது. ஸோ எல்லாராலையும் வந்து சிஃபான் பைப் வாங்க முடியாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூரல் ஏரியாஸில் வந்து சிஃபான் பைப் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவங்களுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் சிஃபான் பைப்லாம் வாங்கணுமா, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிம்பிள் ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த ஹேக் வந்து இதுதான். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு பைப், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் மோட்டருக்கு வருதுல்ல, ஸோ இந்த பைப் தான். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நார்மல் ஹார்ட்வேர்லேயே வந்து கிடைக்கும். ஸோ இருக்கிறதுலேயே சின்ன பைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இல்லைனா வந்து மட்டம் கட்டுற பைப் அப்படின்னு சொன்னால் தருவாங்க. ஏன்னா இந்த பில்டிங்க்கெலாம் வந்து இந்த அளவு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற பைப். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த ஏர் பம்புக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பைப்பை வச்சு இதில் இருக்க எல்லா அழுக்கையும் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம். அது எப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த பைப் வந்து எப்படி இதில் தண்ணியில் உறிஞ்ச போகுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஹேக் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து இந்த டேங்க் உள்ள போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு சைடு வந்துட்டு இது மாதிரி சிரஞ்ச் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சிரஞ்ச் வந்துட்டு கடையில் வாங்கலாம். ஸோ இது வந்து 12 ருபீஸோ 15 ருபீஸோ வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் ஒரு 1 மீட்டர் அது மாதிரி வாங்கினா கரெக்டாக இருக்கும். என்கிட்ட இது 1/2 மீட்டர் தான் இருக்குது. இதுவுமே நான் ஜாயிண்ட் அடித்து தான் வச்சுருக்கேன். வேஸ்டான பைப்பில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் 10 ரூபாக்குள்ளே வரும். ஸோ ஓவராலாக வந்துட்டு ஒரு 25 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் இந்த சக்ஷன் டியூப் வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இதுவே வந்துட்டு ஒரு சிஃபான் பைப் வாங்கணும்னா ஒரு 80லேருந்து 150 ருபீஸ் வரைக்கும் அதோட ப்ரைஸிங் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 25 ருபீஸில் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டேங்க் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். பெரிய டேங்க் வச்சுருந்தாலும் க்ளீன் பண்ணலாம். பட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் வந்துட்டு சின்ன டேங்க்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து பாருங்கள் எப்படின்ட்டு. ஸோ ஒரு சைடு வந்துட்டு தண்ணி உள்ள போட்டுக்கிறேன், இன்னொரு சைடு வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதை உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் வந்துட்டு இப்படி இழுத்துக்கணும். இந்த பைப் வந்து நல்லா உள்ள சப்மர்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைடு சரியில்லை, நம்ம வளைவாக இருக்குது, அதனால் நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இந்த சைடு உள்ளே விட்டு பார்ப்போம். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஸோ வளைவாக இருக்கிறதுனால வெளில வருது. ஸோ இதை உள்ளே தள்ளிட்டு ஸோ ஜஸ்ட் இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை வந்து இப்படி இழுத்து விடணும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஏர் ஃப்ளோ ஆச்சுன்னா போதும். ஸோ இதில் இப்படி வச்சுக்கிட்டு இதில் ஏர் ஃப்ளோ ஆகிற மாதிரி இழுத்து விட்டுக்கேன். ஸோ ஒன்ஸ் இது பாருங்கள் ஏர் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா தண்ணி சக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்களா எப்படி சூப்பராக வேக்யூம் கிளீனரில் க்ளீன் பண்ணுற மாதிரி எப்படி இழுக்குது பாருங்கள் அழுக்க. ஸோ சிஃபான் பைப்பில் பண்ணாலும் இதே தான். ஆனால் சிஃபான் பைப்பில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்னென்னா வந்துட்டு நீங்கள் அட் த எண்ட் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒட்டிகிட்டு இருக்க கொஞ்சோண்டு அழுக்கு திரும்ப டேங்க்லேயே விழுந்துடும். அதை எடுக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுதுன்னு தெரியல. ஸோ எப்படி சூப்பராக இது பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சிஃபான் பைப்பில் இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கலக்கிட்டிங்கன்னா தண்ணியை சுத்தமாக கலங்கி போயிடும். ஸோ இது ரொம்ப சின்ன மைன்யூட்டான ஒரு பைப்னால வந்துட்டு உங்களுக்கு அந்த அழுக்கும் சீக்கிரத்தில் கலங்காது. அதே நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா அழுக்கையுமே வந்துட்டு ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ கூட கலங்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுனால. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா அழுக்கையும் எடுத்துச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் சப்போஸ் சின்ன டேங்க் வச்சுருக்கீங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு சிஃபான் பைப்லாம் வாங்குற அளவுக்குலாம் வந்து பட்ஜெட் இல்லைப்பா, அதெல்லாம் வாங்கி அவன் வச்சுப்பான், அது வேஸ்ட் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் ஹேக்கை ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த பக்கெட்டில் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ பக்கெட்டில் அதில் இருந்த அழுக்கு எல்லாமே கலெக்ட் ஆயிருக்கு. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் சிஃபான் பைப்பில் பண்ணீங்கன்னா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும். அதில் கண்ட்ரோலர் இருக்கிற பைப்லாம் கூட இருக்குது. பட் நார்மல் சிஃபான் பைப்பில் நீங்கள் நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தண்ணி எடுத்திருக்கு. ஆனால் எவ்வளோ தூரம் அழுக்கு எடுத்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை மோஸ்ட்டாக வந்துட்டு அழுக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இழுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, காஸ்ட்டும் ரொம்ப கம்மி இது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? சாலிடாக இருக்க அந்த அழுக்கை கூட எடுக்குது. இப்போ இங்கே நான் மேலே ஒரு அழுக்கு இருக்குது, அதை பாருங்கள், சக் பண்ணி வச்சு பாருங்க. ஸோ இங்கே ஒரு அழுக்கு போகுது பாருங்க, எப்படி சக் பண்ணுது பாருங்க. இங்கே ஒரு அழுக்கு இருக்குது, அந்த ஏர் மட்டும் விட்டுறாமல் பார்த்துக்கணும். பார்த்தீங்களா, சக் பண்ணிடுச்சு அந்த அழுக்கை. ஸோ ஏர் மட்டும் லாஸ் ஆகாமல் நீங்கள் அழகாக ஒன்றா எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது பாருங்க பாருங்க, சாலிட் வேஸ்ட்லாம் கூட எப்படி இருக்குது பாருங்க. இது வந்துட்டு நீங்கள் சப்போஸ் உங்கள் டேங்க்ல வந்து நீங்கள் சின்ன கிராவல் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி டேங்க்ல கூட இதை யூஸ் பண்ணலாம். சின்ன கிராவல்லாம் வச்சிருக்கும் போது நம்ம சிஃபான் பைப்ல வலிக்கும் போது அந்த சின்ன கிராவலும் சேர்த்து இழுத்துரும். ஸோ அந்த மாதிரி டேங்க்ல கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு டேங்க் க்ளீனாக இருக்குன்றத பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கு பாருங்க. டேங்க்ல இருந்த எல்லா அழுக்கையும் எடுத்துட்டேன் நான். பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த அழுக்கெல்லாம் இங்கே இருக்கு. ஸோ இதில் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க. மொத்த அழுக்கையும் இந்த 2 எக்யூப்மெண்ட்டை வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த ஹேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹேக்குக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான அக்வேரியம் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.